with me, Farina. சினிமாவோட பப்ளிசிட்டிக்காக தாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸ்டார் வேல்யூ உள்ள படம்னா சீக்கிரமாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுது. அதுவே புது ஹீரோ, டெபியூட் டிரெக்டர்ஸ், சின்ன பட்ஜெட் படம், இந்த மாதிரி படங்களையும் மக்களாக நீங்கள் செம்மையாக வரவேற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகணும். Camera, rolling, music. 1, 2. ஷங்கர் சாரோடைய எஸ் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் வெளிவர போகிற திரைப்படம் தான் கப்பல். இந்த திரைப்படம் வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய போஸ்டர்ஸை பார்த்தே நிறைய பேருக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லான போஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த திரைப்படத்துடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்து படத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். புது யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐ ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டோரி கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திக் ஜி கிரிஷ் எங்களுடைய டைரக்டர் அவர் ஸ்டோரி சொன்னார். ஒன்லைன் சொன்ன உடனே பிடிச்சிருச்சு. அவர் சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட். படம் பண்ணும்போது எங்களுக்கு என்ஜாய் பண்ணி ஷூட்டிங் போயிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஷூட்டிங்லேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹாய், நான் தினேஷ், கப்பல் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. ஷங்கர் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோடய தேர்ட் ஃபிலிம் ஆஃப்டர் சூதுகம் அண்ட் தெகிரி. ஸோ இந்த ஃபிலிம் ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். புது யுகம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வைபவ். இன்றைக்கி கப்பல் படத்தோட ப்ரெஸ் மீட். கப்பல் படம் ஷங்கர் சார் வெளியிடுறது ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ, ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா அது யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம். லாஸ்ட் 5 இயர்ஸாக படமே பண்ணாதது சார் இப்போ கப்பல் படத்தை வாங்கி வெளியிடுறாரு. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரிலீஸ் படம். இந்த படத்தில் என் கூட நடித்த விடிவி கணேஷ் சார், கர்ணா, அர்ஜுன், வெங்கட் சுந்தர் அண்டு பிரியதர்ஷன், எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது காரணம், மெயின் ரீசன் கார்த்திக் எங்கள் டைரக்டர். அண்டு இதெல்லாம் மாரி ஐ ஸ்டுடியோஸ் எவ்வளோ போராடி இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஒரு கப்பாசிட்டி எடுத்து ஐஸ் போட்டு குடிப்பியா, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே போய் தலை வச்சு படுப்பியா, ஆடுன்னு டேக் மாட்டிக்கிட்டு கசாப்பு கடையில் நுழையிறிய காலி, காதல் வந்தால் லைஃபே காலி. ஸோ இது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அந்த டியூன் ஃபஸ்ட் நான் கேட்ட உடனே கார்த்திகிட்ட சொன்னேன். நம்ம சிகரெட் பேக்கெட்ஸில் லேபிள் போட்டிருப்பாங்க, வார்னிங் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டே நிறைய பேர் அந்த சிகரெட் போய் வாங்குவாங்க, அந்த படங்களை பார்த்தும் போய் வாங்குவாங்க. ஸோ இந்த கான்செப்டை லவ்வுக்கு கொண்டு வரலாமா, லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்ற மாதிரி ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த சாங் ஆரம்பிச்சது. இன்னொரு சாங் காதல் கசாட்டா ஒரு ஸ்வீட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி லவ் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இந்தியன் ஸ்வீட்ஸை வச்சுக்கிட்டு அது மூலமாக காதலை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதுவும் சைந்தவியன், சத்யபிரகாஷ் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. ஒரே படத்தில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் ஒர்க் பண்ண அனுபவம். ஸோ கார்த்திக்கும் நட்ராஜ்க்கும் என்னுடைய நன்றி. என் பேர் அர்ஜுனன். நான் கப்பல் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வைபவ், சோனம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. கர்ணா, நான், வெங்கட் சுந்தர், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்கோம். இது பேசிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு லவ் வெர்சஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் சொல்ல முடியும். காமெடி ஜானர் தான், ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. என் பேர் கார்த்திக் பிரியதர்ஷன். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த 4 ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்கேன் நான். என்னை ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கார்த்திக் சாருக்கும் ஐ ஸ்டுடியோஸ் ஹோல் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நாளாக வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சீன்ஸ் வேர் ஆல் பியூட்டிஃபுல். ரொம்ப கலக்கலாக இருக்கும். என் கூட நடித்த அர்ஜுனன், வெங்கட், கர்ணா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. வைபவ் சார் தான் ஹீரோ. விடிவி சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுதான் என்னோடய முதல் படம். ஆஸ் எ டெபியூட்டன்ட் ஐ காண்ட் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் ஓப்பனிங். ஐ தேங்க் எவ்ரி ஒன். கார்த்திக் சார் கிண்டலாம் எங்களை சொல்லுவார் டேரக்டர். ஆக்சுவலி
சமோசா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை அதுதான் உண்மை. ஆக்சுவலாக சும்மா ஒரு ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு படம் தான் கப்பல். பேர் பிரம்மாண்டமாக வச்சாச்சு. ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 1 லைனோட கார்த்திக் சார் வந்தார். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது ஸ்கிரிப்ட். கேட்டோன்னே என்ன ஒரு சொல்லியிருந்தாரோ அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அது பண்ணியிருந்தார். ஆக்சுவலி அந்த பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் சேர்க்குற மாதிரி எஸ் பிக்சர்ஸ் விச் இஸ் அன்இமேஜினபிள். எங்களுக்கு பார்க்கும் என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் கொடுத்தோடனே அந்த பொண்ணு ஓகே சொன்ன மாதிரி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் சங்கர் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணார். ஒரு ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் எண்ட் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு 3 டேஸில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலி ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் சங்கர் சார். நான் சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சரி நான் வெளில வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி பண்ணி ஒரு வேறு ஸ்டோரி பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்போது நான் ஒரு நாள் என்னோடய ஸ்கூல்மேட் சுதன் அவரை நான் மீட் பண்ணேன். இது மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டார். இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் ஓகே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மீட் பண்ணுவோம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சம் டேஸ் கழித்து ஃபோன் பண்ணார். நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலான் இருக்கோம், கதை சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். என்ன பட்ஜெட் அப்படின்னா ஏதோ ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படின்னு சொன்னார். அப்போது என்கிட்ட அந்த பட்ஜெட்டில் இல்லை ஸ்டோரி இல்லை, நான் வந்து பெரிய பட்ஜெட்டில் தான் ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பரவாயில்ல நீ ஸ்டோரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல, என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீ ஸ்டோரி ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஓகே என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை ஒருத்தர் வைக்கிறாரா அப்படின்னு சொல்லி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக லைனே கிடையாது, ஏதாவது ஒரு லைனை ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னு தான் சொல்லி எனக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த ப்ராஜெக்ட்டு. அப்புறம் நான் அவர் சொன்னதுக்காக ஒரு 4-5 லைன் சொன்னேன் அவருக்கு. அதில் ஒரு லைன் தான் இந்த கப்பல். இந்த படத்தில் வந்து சந்தோஷ் டைரக்டர் வந்து எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சிச்சுவேஷன் சொன்னார். ஃபோன்லேயே நான் வந்து சிச்சுவேஷன்லாம் கேட்டு ஒரு 2 நாள் அவசரமாக தேவைப்பட்டுச்சு பாட்டு. இப்போ டிடிஎஸ் போயிட்டுருக்கு, இதில் கூட வார்த்தைகள் சரியாக புரியல, பட் டிடிஎஸ் வந்தோடனே ரொம்ப கிளியராக இருக்கும். மாய சிறகுகள் ஏதோ செய்யும், மனதின் ஆசைகள் உயிரை கொய்யும் அப்படின்னு பாட்டு பார்த்தீங்க. இன்னொரு பாடல் வானவில்லில் அப்படின்னு தொடங்கும், அதுவும் நான் 2 பாடல் எழுதியிருக்கிறேன். ஆஸ்லே சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து பார்க்கும்போது திகில் சம்பந்தமான ஒரு படம் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது வழக்கமாக வரும் படங்களிலிருந்து மாறுபட்ட கதையம்சம் கொண்ட படங்கள் நன்றாக தமிழில் ஓடுகிறது. அந்த வகையில் இந்த படம் ஓடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் மட்டும்தான் ஒரு ஃபோன் காலில் படத்தை முடித்தாங்கன்னு பார்த்தா எல்லார்ட்டுமே ஃபோன் கால்லே முடிச்சுட்டீங்க போல இருக்குது சார் படத்தை. ஏன்னா இந்த படத்தோட வாய்ப்பு எப்படி அமைஞ்சதுன்னா, நான் ஆக்சுவலி அப்போ உலா அண்ட் பிரியமுடன் பிரியா இந்த 2 படங்களோட ஷூட் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு சின்ன கேப்பு இருக்கிறப்ப தான் எனக்கு சந்தோஷ் அவரோட ஃபோன் வந்துச்சு. ஸோ சார் இப்படி நம்ம ஒரு தமிழ் அண்ட் கன்னடா பயலிங்குவல், ஹிந்தி கூட பிளான் பண்ணுறோம், பட் வி வுட் லைக் யூ டு பிளே இன் தமிழ் அண்ட் கன்னடான்னு சொன்னார். ஃப்ராங்க்லி நிறைய நாட்கள் இருக்குல்ல ஷூட்டில், பட் த்ரூ அவுட் த படம் கேரக்டரோட கண்டினியூட்டி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதை ஐ திங்க் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ அழகாக அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறது கூட ஈஸியாக இருந்துச்சு. 2வது கன்னடா எனக்கு ஒரு புது மொழி. சரி ஒரு புது மொழியில் கூட அறிமுகம் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தோணுச்சு. திகில் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கே திகிலாக தான் இருந்தது. எப்படின்னா நம்ம அரவிந்த் அண்ணன் அவர் தான் கூப்பிட்டாரு, தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறியா? ஓகே பண்ணலாம். நான் இந்த படம்னு எங்கேயாவது அவுட்டோர் கூப்பிட்டு போவாங்க, ஒரு வாரம் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் நேராக கூப்பிட்டு ஒரு ப்ளூ மேட்டில் தான் உங்கள் மேட்ரு டோட்டல் மேட்ருன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 2 ஹவர்ஸில் வந்து எடுத்துனாங்க. சும்மா வாங்க சாலிகிராம் பண்ணாங்க, போனால் ஒரு ப்ளூ மேட்டு போகணுன்னு தான். இவர் தான் சந்தோஷ் இவர் தான் டைரக்டர் இருந்தார். அவரே ஹீரோ மாதிரி தான் இருந்தார். யார் சார் ஹீரோன்னா அப்புறம் தான் சொன்னார் அசோக் ஹீரோ பண்ணுறாரு.
அப்படின்னா நல்லா ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க படத்தை. பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நிச்சயமாக இது இன்னொரு பேட்டர்ன் திகில் படமாக இருக்கும். டோட்டல் இந்த டீமுக்கு வந்து ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. கேப்புக்கு அப்புறமா நம்ம பேரரசு சார் டிரெக்ஷனில் வெளிவர போகிற திரைப்படம் தான் திகார். திகார் திரைப்படத்தில் பார்த்திபன் சார் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம பவர் ஸ்டாரும் இதில் நடிச்சிருக்காரு. எஸ், ஸோ இந்த திரைப்படம் என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Proud of your boldness. We are thanks to your domestic services. I think you are a role model for all the girls in security services. Thank you. Thank you so much. அப்புறம் come to தமிழ். நான் வந்து திகார் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு திகுன்னு இருக்கும். எப்பயுமே திகார் ஜெயிலில் போட்டாங்களா, அந்தமான் ஜெயிலுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் பயமுறுத்துகிற ஜெயில் வந்து திகார் தான். திகார் ஜெயிலில் போட்டாங்களா, திகுதுன்னு இருக்கும். அந்த பரபரப்பும் படபடப்பும் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வரணும்னு இந்த ட்ரெய்லரே சொல்லிடுச்சு. பேரரசு சார் அவருடைய பழனி படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் சொன்னார் வந்து விருதுநகரை நினச்சா காமராஜர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வரும், ஈரோடு நினச்சா தந்தை பெரியார் ஐயா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, பசுமூட நினச்சா தேவரையா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் சிவகாசியை, திருப்பாச்சியை, திருவண்ணாமலையை, தர்மபுரியை இதெல்லாம் நினச்சா பேரரசார் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அந்தந்த ஊருக்கு ஒரு வீரத்தின் பெருமையை சேர்த்தவர் பேரரசார். இந்த படத்தில் கூட சொன்னாங்க, இந்த படத்தில் தான் கொஞ்சம் மாறி இருக்காரு பேரரசார் சொன்னாங்க. இல்லை, அதுவும் ஒரு ஊர் பேர் தான் அப்படின்னு ரமேஷ் கண்ணா சார் அதை உடைச்சிட்டாரு. திகாருங்கிறது ஜெயிலோட பேர் இல்லை, ஊரோட பேர் தான். சாரை பற்றி சொல்லணும்னா அவர் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் இணைச் செயலாளர். எப்பயுமே ஒரு சாஃப்டாக ஒரு மெல்லிய தன்மையோடய பேசுவார். என்ன இருக்கீங்களா, காலைல 8 மணிக்கு வரீங்க, இப்படி தான் பேசுவார். ஆனால் அவருடைய பேச்சுக்கும் படத்துக்கும் சம்மதமே இருக்காது. அவர் அதிராமல் பேசுவார், படம் அதிரும். அதுதான் பேரரசு சார். அவர் நிறைய ஹிட்டு பார்த்துருக்காரு. அவர்கிட்ட பழகுனீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சில பேர்கிட்ட வாழ்க்கையை கற்றுக்கலாம், இந்த மாதிரி மாடலாம் அப்படின்னு. சிலவங்க வந்து நேரில் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, பேசுவாங்க, அப்படி செய்கிற இப்படி செய்கிறம்பாங்க, அப்படியே பிகைண்ட் வேறு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி 2 முகங்கள் கொண்ட நிறைய மனிதர்கள் சினிமாவில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே முகம் கொண்ட ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு பேரரசு சார் மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. அதில் பேரரசு சார் ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். என்ன சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த படத்தில் நீங்கள் இல்லை, தேங்க்யூ. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சூப்பர். அந்தளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு அருமையான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு ரொம்ப நன்றி. பேரரசு ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் பேரை கேட்காமலே போட்டிருங்க, வந்துடுங்க அப்படின்னாரு. அந்தளவுக்கு அவருக்கு என் மேலே பிரியம், எனக்கு அவர் மேலே பிரியம். ஏன்னா அவருடைய படங்களில் நான் வந்து அடிக்கடி கேட்பேன், எப்போ வரீங்க இந்த படத்தில் நீங்கன்னு கேட்பேன். அவருடைய இன்ட்ரொடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்தவொன்னே கேட்டேன், எப்படிங்க வரீங்க இந்த படத்தில் அப்படின்னு. ஏங்க பார்த்தி மசாலா இருக்கிற என்னையே வந்து கேட்டுட்டு இருக்கேன்னாரு. இல்லைங்க நீங்கள் இந்த கையெல்லாம் காமிப்பீங்க அப்படிலாம் சொன்னேன். இல்லை நான் அப்படியே ஒரு பாசிங்கில் தான் வரேன் அப்படின்னாரு. சாங்கில் போனார், பார்த்தேன். பார்த்திபன் சார் வந்து உண்மையிலே ஒரு கமர்ஷியலாக அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 தடவை அவர் கதை சொல்ல போய் நான் வந்து அவரை ஒரு பேரரசு சார் சொன்ன மாதிரி திருப்தி பண்ண முடியல. அவர் பயங்கரமாக கதை கேட்பார். அப்படியே அவுட்லைன் அப்படி இப்படி சொல்லிட்டுலாம் ஃபுல்லாக சொல்லும்பார். அப்புறம் 2 தடவை கதை சொல்ல முடிச்சுட்டு வேறு சில காரணங்களும் எங்களால் பண்ண முடியல. ஆனால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவருக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்கார், அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இவர்கிட்ட மட்டும் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காருங்க, ஆனால் அவரை டைலாக் ஓரியன்டாகவே நக்கல் நையாண்டியாகவே கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் அவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில்
பேரரசு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இறுக்கமாக நடந்து வர்ற ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு படம் எடுத்து அது ஆடியோ ஃபங்க்ஷனையும் கொண்டு வரலாம் பெரிய விஷயம். திரு அஜ்மல் அவர்களுக்கு எங்களது தமிழ் திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி ஃபங்க்ஷனில் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய பேரரசின் சார்பாக என்னுடைய நன்றிகள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அவங்களை இந்த அரங்கத்துக்கு கூப்பிட்டதுக்கும் நன்றி சொல்லிக்கிறாங்க. The name was Tihar. I could not say no. திஹார்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே நான் எப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. The way you've all had such good humor in this while you've been doing the launch, I didn't see that humor in the trailer. ட்ரெய்லர்ல ஹியூமர் தெரியல. It was all violence. So much of violence. மேம் நீங்க வந்து பேசுறதே புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். But by this you have a new script for a new film. ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்தது மூலமா ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒரு புது படத்துக்கு கிடைச்சிருக்கு. The script could be a South Indian in a North Indian jail. ஓகே, ஒரு சவுத் இந்தியன் ஒரு நார்த் இந்தியன் ஜெயிலில் இருந்தால் என்ன கதை வழி வருமோ அதை தான் இப்போ தெரியுது அவங்க கண்ணில்னு சொல்கிறாங்க. And what happens to him? அவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கண் வழியாக தெரிகிறது. And how Tamil Nadu security police helps him. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அவனுக்கு எப்படி உதவும்? I never knew this could happen in Tihar. இதெல்லாம் உண்மையான திஹாரில் நடக்குமா அப்படிங்கிறது வியப்பான விஷயம். Do one more film on Tihar. இன்னும் ஒரு படம் பண்ணுங்க, மேம் ரெடியாக இருக்காங்க. And the script of the film is in my book called It's Always Possible. மேமுடைய புக் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள்ங்கிறதுல அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது சார். The day that book makes a film, it can win an Oscar. சூப்பர். அந்த புக் என்னைக்கு படமாகிறதோ நமக்கு ஆஸ்கர் வின் பண்ணுறதுக்கான அடுத்த வாய்ப்பு அதுதான். If it is well made and the book is followed properly, it can win an Oscar. சரியான முறையில் நம்மளுடைய இயக்குனர்கள் எடுத்துக்கொண்டு போனால் கண்டிப்பாக அந்த படம் அது அந்த மேடம்ட புக்குங்கிறது வந்து சரியான ஒரு படமாக வந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு ஆஸ்கர் கிடைக்கும். என் பேரரசு சாரால் வளர்ந்த நிறைய பெரிய நடிகர்கள் இருக்கலாம். அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக மறுபடியும் அவரோட படம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன முயற்சியை டெஃபினட்டாக பண்ணணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் நிறைய ஜோக்கெல்லாம் படிச்சிருக்கேன், நானே கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் லேட்டஸ்ட்டாக நான் படித்த ஒரு ஜோக் வந்து தருண் விஜய்னு ஒரு எம்பி, டெல்லியில் இருக்கிற ஒரு எம்பி, மகாகவி பாரதியாருக்கு வந்து பாரத் ரத்னா பட்டம் கொடுத்தே தீரணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கிட்ட போராடிட்டு இருக்காராம். அதாவது மகாகவி பாரதியாருக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுக்கணும்னு இப்போ போராடிட்டு இருக்காரு. இப்போ போராடி என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் வாழும்போது செய்யாத விஷயங்களை பூரா அவன் செத்து போனதுக்கப்புறம் அவனை பாராட்டுறது, அவனை புகழ்கிறது, இதுவே நம்மளுடைய பழக்கமாக போச்சு. நான் மறுபடியும் ஒரு முழுநீள படம் வந்து பேரரசு அவர்களுடைய இயக்கத்தில், அஜ்மல் அவருக்கே நிறைய ஆசை இருக்குது நிறைய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் தொடர்ந்து அவருடைய தயாரிப்பிலும் இவருடைய இயக்கத்திலும் நான் நடிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ until then, this is me Farina saying bye bye.